ஓம் சாந்தி. 12/9/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரம் யோகத்தில் உள்ளது. தந்தையின் நினைவின் மூலம் ஆத்மா தூய்மையாக ஆகின்றது, விக்கர்மங்கள் விநாசம் ஆகின்றது. தந்தை முழுமையான ரீதியில் அழிந்து கொள்ளாத காரணத்தினால், முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8-10 ஆண்டுகள் பிறகும் கூட தந்தையின் கைகளை விட்டு விடுகிறார்கள். பதவி தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றது. குற்றமான பார்வை இருப்பதால் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கின்றது. மனநிலை மேலும் கீழும் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றால் கூட படிப்பை விட்டு விடுகிறார்கள். இங்கு நாம் நம்முடைய நாடகத்தின் பங்கை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வந்துள்ளன. உங்களுடைய புத்தியில் இந்த நினைவு இருக்க வேண்டும். இது எல்லையற்ற ஒரு நாடகம். இப்பொழுது நாம் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். பவித்திரமாக அவசியம் ஆகியே தீர வேண்டும். ஆத்மா பவித்திரம் ஆகின்றது. ஷரீரம் எப்பொழுதுமே 5 தத்துவத்தினால் சத்தோ பிரதானமாக இருக்கும். எப்பொழுது ஆத்மா பவித்திரமாகின்றதோ அப்பொழுது உடலும் பவித்திரமான உடல் சத்தியத்தில் கிடைக்கும். ஆத்மா பவித்திரமாக ஆகிவிட்டதென்றால் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிடுகின்றது. பிறகு புதிய தத்துவங்களால் புதிய சரீரம் கிடைக்கும். படிப்பின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். படிப்பின் ஆதாரமே நினைவில் இருப்பதற்காக. நீங்கள் அறிவீர்கள், நாம் பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக தூய்மையாக ஆகி முக்திதாமம் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவோம். நாடகத்தில் இருந்து விடுபட்டு விடுவோம் என்று கூற முடியாது. முக்தி என்பதன் அர்த்தமாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். ஆகவே இந்த நாடக சக்கரத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். ரக்ஷா பந்தன் தூய்மையின் அடையாளமாகும். தூய்மையாக ஆவதில்லை என்றால் ஆயினும் செயற்கையான ராக்கியினை கட்டுகிறார்கள். எவ்வாறு சீக்கியர்கள் கங்கணம் அடையாளமாக உள்ளதோ, ஆனால் தூய்மையாக ஆகுவதில்லை. தூய்மை அற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவர், அனைவருக்கும் சத்கதியை தரக்கூடியவர் ஒரே ஒரு சிவ தந்தைதான் ஆவார். புருவ மத்தியில் ஒரு அழகான அற்புதமான நட்சத்திரம் ஜொலிக்கின்றது என்று பாடி உள்ளார்கள். பாபா ஞான கடலாக உள்ளார். அவர் இந்த சரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்லி கொடுக்கின்றார். அவர் ஞான கடலாக பதீத பாவனாக உள்ளார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இங்கே வந்திருப்பார் இல்லையா? நீங்கள் அறிவீர்கள், இப்போது அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். பாபா இவருக்குள் வந்து கற்றுத்தருகிறார். பாபாவை முழுமையாக அறிந்திராத காரணத்தினால், நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஞானத்துக்கு வருகிறார்கள். பின்னர் தந்தையின் கைகளை விட்டு விடுகிறார்கள். மாயை முற்றிலும் குருடர்களாகவே ஆக்கி விடுகின்றது. இச்சமயம் ஈஸ்வரன் உங்களுக்கு தகுதியுள்ளவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். சொர்க்கத்தின் தேவி தேவதைகளாக ஆக்குவதற்காக பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த சங்கம யுகத்தை மற்றவர்கள் யாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் கலியுகத்தில் உள்ளார்கள். பூஜாரி என்ற பக்தி மார்க்கத்திலும் பூஜைக்கு உரியவர் என்ற ஞான மார்க்கத்திலும் சொல்லப்படுகின்றது. பூஜைக்கு உரியவரே பூஜாரியாகவும் பூஜாரியே பிறகு பூஜைக்கு உரியவராகவும் எவ்வாறு ஆகின்றார்கள், இதையும் நீங்கள் அறிவீர்கள். இவ்வுலகில் ஒருவர் கூட பூஜைக்கு உரியவர் இருக்க முடியாது. பூஜைக்கு உரியவர் என்று பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகளைத்தான் சொல்லப்படுகின்றன. பரம்பிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்கு உரியவர். அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் அவர்களை பூஜை செய்கிறார்கள். சத்தியுகத்தில் அனைத்தும் அழகான பொருட்களாக இருக்கும். அழுக்கான எந்த ஒரு பொருளும் இருக்காது. பெயரடலோ கூட இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு வருகின்ற மாதிரியான எந்த ஒரு பொருளும் அங்கே இருப்பதில்லை. இங்கோ வெறுப்பு வருகின்றது இல்லையா? அங்கே மிருகங்கள் கூட துக்கம் ஏற்படுத்துவதில்லை.
சத்தியுகம் எவ்வளோ முதல் தரமானதாக இருக்கும். பழைய உலகத்தில் பாருங்கள், அதிக மழையின் காரணத்தினால் கட்டடங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து போகின்றனர். நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது. அனைவரும் புதையுண்டு மடிந்து விடுகிறார்கள். ஆக இம்மாதிரியான துர்மரணங்கள் என்பது பழைய உலகத்தில் ஏற்படுகின்றது. இப்போது புருஷோத்தம யுகத்தில் தேவி தேவதைகளாக ஆகுவதற்கான படிப்பினை படித்து தன்னை தகுதியுள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புருஷார்த்தத்தில் மனம் உடைந்து போகக்கூடாது. இது எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பாட்டும் மற்றும் அந்தஸ்தும் தனித்தனியானது. எப்படி ஒருவரின் அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கின்றது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை நிந்தனை செய்து கூடாது. அனைத்து ரகசியங்களும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் என்பதே அழிந்துவிடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அன்பு. யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கடைபிடிப்பதில் கஷ்டம் அனுபவம் ஆகாது. அன்பின் காரணத்தினால் சதா ஆர்வம் இருக்கும். பாபா என்ன கூறுகின்றாரோ அது எனக்காகத்தான், நான் செய்ய வேண்டும். அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளம் உடையவராக இருப்பார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயங்களும் சிறியதாக ஆகிவிடும். எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்துகின்றோம் எனில் இதுதான் தோல்வி ஆவதற்கான அடையாளம் ஆகும். எரிமலை ஸ்வரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய விதி, சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடங்கள். ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கின்றது. இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்திலிருந்து அல்லது எந்தவிதமான தேக உணர்விலிருந்தும் விடுபட்டவர்களாக ஆக்கிவிடும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்மேந்திரியங்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகள், மனம், புத்தி, சம்ஸ்காரம் இவைகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.